பக்கத்துல தான் இருக்கு. ஏத்திட்டு போறான் ஒரேடியா. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொண்ணுங்களை பாக்குறதா பசங்களை பாக்குறதாண்டி பெங்களூர் சூஸ் பண்ணுவாங்கன்னா இங்க இருக்க கிளைமேட்னால மட்டுமே. என்னது எத்தனை வாட்டியமா வயிறு ஃபுல்லாச்சும் சொல்லுவேன். அதிகமா சில நேரத்துல இந்த சமோசா வச்சு ஓட்டிடுவேன். ரொம்ப டேமேஜ் பண்றேன். உண்மையை மட்டும் பேசுறா. சொல்லி I think the road show எங்க ஸ்டார்ட் ஆகுது. கேமரா திருப்பி காமினா அப்படியே காமிக்கிறேன். சரி ஓகே ஃபைன். நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம உள்ள போலாம். எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சோ நம்ம சாப்பிட்டுட்டு இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, என்ன சாப்பிட போற? எனக்கு இட்லி. எனக்கு தட்டு இட்லி ரொம்ப பிடிக்கும். தட்டு இட்லியா? எனக்கு பெங்களூர்னாலே தட்டு இட்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமஸ் சொல்லுவாங்க. சாப்பிட்டதே கிடையாது. ஆனா யாருடா இவெல்லாம் ஒரு ஃபுட்டு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இது நல்லா சுத்திட்டு இருக்காங்க. தட்டிக்கலையா? இட்லி நல்லா பிளாட்டா இருக்கும், நல்லா புசு புசுன்னு இருக்கும். அது நல்லா இருக்கும். நார்மல் இட்லி இல்லாத டிஃப்ரெண்டான ஷேப்ல டிஃப்ரெண்ட். அது ஒரு இட்லி மாதிரி தான், பட் ஒரு பிளாட்டா இருக்கும். அதான் பெங்களூர் வந்தாலே எனக்கு தட்டு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். போன வாட்டி நான் விமலோட வரும்போது தட்டு இட்லி தேடி தேடி கிடைக்கவே இல்லை. அப்புறமா லாஸ்டா நான் பெங்களூர் விட்டு போகும்போது எனக்கு அது டிஃபனா கிடைச்சது. அதுவா தேடி வந்த மாதிரி சொல்றேன். நான் ஒரு 2 days நான் பெங்களூர்ல இருந்தோம். பட் தட்டு இட்லி தேடினேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் கடைசியா நான் பெங்களூர் விட்டு போகும்போது ஒரு ஷாப்ல நாங்க டிஃபன் சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை நம்ம மேனேஜ் பண்ணோம். ஒரே டேஸ்ட்ல இருக்கும். அது தட்டா இல்ல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா, பட் அதே டேஸ்ட்ல. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். தட்டு இட்லினா ஒரு பிளேட் எப்படி சொல்றது, கொஞ்சம் பிளாட்டா ரவுண்டா சர்க்கிளா அது ஒரு இட்லி ரவுண்டா தான் இருக்கும் மாதிரி. ஓஹோ, நம்ம வந்துட்டோம்ப்பா. கேமரா ஆன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தட்டு இட்லி ஒன்று, ஒரு தோசை, ஒரு தோசைண்ணா, ஒரு மசாலா தோசை. அதுதான் சொல்லிட்டேன், சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி ஒரு தோசை எனக்கு தர மாட்டேன். ஷேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓகே தானே? எனக்கு ஓகே தான். கை கழுவுனியா இல்லையாண்ணா? கையெல்லாம் கழுவ கூடாது. கை கழுவ கூடாதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. கை கழுவாம சாப்பிடணும். கை கழுவாம டேஸ்ட் இல்லைன்னா கை கழுவு. ப்ரோ தோசை எப்படி இருக்கு ப்ரோ? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். இங்க சூப்பரா இருக்கும். சூப்பரா ஆனா கேக்காது. ஆமா, இட்லி நல்லா இருக்கு. ஐ திங்க் சட்னி காரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சட்னி காரமா என்ன ப்ரோ எரியுதா வாய்? பட் ஓகே, காரமா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. என்னாச்சு? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இப்படி திரும்படா. என்னாச்சுடா? சை டைப்பா? ஞாபகம் காரத்தை அள்ளி விட்டீங்களா? அப்படி இருக்கான காரம். நீங்க லைட்டா தொட்டு சாப்பிட்டு வந்தானே சூப்பர். பேசிட்டே இருக்கிறேன் பல பிராக்டிஸ் பண்றியா? என்ன ரிகர்சல் நடக்குது? கல்ச்சர் போட்டியா நடக்குது? ரிகர்சல் பண்றதுக்கு ஒயிட் சட்னி ரொம்ப பிடிக்கும். பெங்களூர்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க போனாலுமே சூப்பரா இருக்கும் ஒயிட் சட்னி. ஆனா எனக்கு சாம்பார் அந்த அளவுக்கு பிடிக்காது. காரமா இருக்கு. ஒரு நல்லா அது ஒரு ஸ்பைஸ். ஐயோ, காரம் வாயில எரியுது அப்படியே. ஒத்துக்கிறியா? இப்பயா காரமா ஒத்துக்கிறியா? பட் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒன்ன ஒரு இட்லி குத்துனால அதே சொன்ன மாதிரி
ஊத்தாமறா பட் பரவாயில்ல. எனக்கு இங்க வந்தோன்னே எனக்கு தட்டு இட்லி கழிச்சிருச்சு. I'm very satisfied to eat this. நான் சொன்னேன்ல நார்மல் இட்லி மாதிரி டெக்ஸ்சர் பாத்தியா? என்ன டெக்ஸ்சர் இருக்கு? தெரியுமா? இட்லியை தோசையா போட்டா வீட்டுல பழைய சோறு எப்படி சாப்பிடுவ? ஏண்டா இல்ல கேக்குறேன். ஏன்னா இங்க வந்து இவ்வளவு டீட்டெயிலா பேசிக்கிட்டு அதனால. அவ பயங்கரமா இப்பதான் பேசி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா அவகிட்ட. நானே ஏதோ ஸ்டைலெல்லாம் விட்டுட்டு ஆமா, சென்னையில பார்த்தா கேமரா இப்படி நீட்டுறேன், இப்படி வச்சுன்னு வர மூஞ்ச காமினா. இந்த மாதிரி பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? ஓகே, அப்படி தெளிவ முடியும். சொன்னல ஒரு மாதிரி புஸ் புஸ்ஸா இருக்கும். ஐ திங்க் இல்ல ரவை சேர்ப்பாங்களா? இல்ல இல்ல, ஆனா இது டெக்ஸ்சர் பண்ணணும் செம்மையா மாதிரி ஆவி போட்டு போட்டு. ஆனா காரம் தானே முடியல, எனக்கு காரமே ஒத்துக்காத எனக்கு. என்னை விட நீதான் காரம் அதிகமா சாப்பிடாது. நாளைக்கு செத்த நினைக்கிறேன், எனக்கு வயிறுலாம் எரிய போகுது நேரத்துல. இட்லி சூப்பரா இருக்கு, அப்படியே சாஃப்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சோட்டா மாவு அதிகமா போட்டுப்பாங்களோ. எங்க அம்மா சொல்லுவாங்க சோட்டா மாவு அதிகமா போட்டா இட்லி புசு புசு வரும்டா அப்படின்னு. வேற வழி இல்ல, சாப்பிட வேண்டியதா. ரைஸ் சாப்பிடுவாங்களா? எனக்கு பாதி சாப்பிட்டதுக்கு வயசுல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் உள்ள இருக்க மசாலா நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. எனக்கு போதும், பட் பசிச்சா திருப்பி வந்து சாப்பிடுவேன். இப்போ நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். ஆனா பெங்களூர்ல பார்த்தோன்னா சென்னையோட இங்க ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு இட்லி வந்து இட்லி ரேட்டே வந்து 10 ரூபாக்குள்ளதான் இருக்கும். இங்க 50 ரூபா சொல்றாங்க. அதுதான் மனசாச்சு. 15 ருபீஸ் 50 ரூபா. ஒரு தோசையும் 50 ரூபா. அது தோசையும் அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. சென்னையில பாத்தீங்கன்னா இதோட பெருசாவே இருக்கும். வீடியோனா பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. வேற என்ன கேஸ் போட்டுருவாங்க, நான் தப்பா பேசுறேன். அப்புறம் நான் அங்க ஊருக்கு அங்கங்க விலைவாசி. ஓ, விலைவாசியில பேச ஆரம்பிச்சியா? எப்படா இந்த அளவுக்கு டெவலப் ஆன பேசுறதுக்கு? விலைவாசிடா இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப ஹைதராபாத்ல போனா கூட அங்க கூட கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். அங்க கூட கொஞ்சம் பெங்களூர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. பெங்களூர் வந்து ஏன் எல்லாரும் பெங்களூர் சூஸ் பண்றாங்கன்னா இங்க இருக்க கிளைமேட்னால மட்டுமே. என்னது சைட் அடிக்கிறோம் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்களா? எப்படி சொல்லலாம் பாருங்க. இது ஒரு எம்ஜி ரோடு இருக்கு, பட் வேற மாதிரி அங்கன இருக்கு. அங்க இருக்கிற ஒரு வைபே வேற. எம்ஜி இவரு வேற கத்திட்டே இருக்காரு. ஆக்சுவலி திடீர்னு நான் வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷன் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து இறங்குறேன், அங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பொண்ணுங்களை பாக்குறதா பசங்களை பாக்குறதா? என்ன பொண்ணுங்க மாதிரி பசங்க? ஆமா, யாரை பாக்குறது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு டைம் இருந்துச்சா கண்டிப்பா போறோம். எங்க இங்க எவ்வளவு தூரம்? எம்ஜி ரோட் மெட்ரோ எடுத்தா போலாம். ஓகே, ஐ திங்க் ஒரு 20-30 மினிட்ஸ்ல போயிடலாம். போதுமா? எனக்கு போதும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப போயிட்டு கை கழுவிட்டு சுத்தி பார்க்கலாம். எத்தனை வாட்டியமா வயிறு ஃபுல்லாச்சு சொல்லுவேன். இல்ல, நான் இப்போ கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறேன். மார்னிங் அதிகமா பசி. எப்படி மத்தியானம் இவ்வளோண்டு டிஃபன் பாக்ஸ், பொரியல் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வருவேன் நீ மத்தியானம்? அது ஆஃப்டர்நூன் மட்டும் தான் நான் அந்த அளவுக்கு சாப்பிடுவேன். ஆனா மார்னிங் நான் எப்பவுமே கொஞ்சம் ஃபுல்லா சாப்பிடதான் ட்ரை பண்ணுவேன். அதிகமா சாப்பிடுவேன். முக்கால்வாசி நேரத்துல இந்த சமோசா வச்சு ஓட்டிடுவேன். ரொம்ப என்ன டேமேஜ் பண்றேன். உண்மையை மட்டும் பேசுறா. ஏண்டா இப்படி பொய்யா பேசுற? பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இல்ல கொஞ்சம் டியூன் பண்ணா டியூன் பண்ணி விடு. லைஃப்ல உங்களிடம் பண்ணி விடு. லைஃப்ல உங்களிடம் என்னடி வாய்ஸ் இது? சரி, ஓகே, இங்க இருந்து நான் கிளம்புறோம் ஃபர்ஸ்ட்.
ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் பயங்கரமாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா.